ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டாக்கினிஸ் சேனல். இந்த சேனல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ஷேர் மார்க்கெட். லாஸ்ட் வீடியோவில் நான் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் புரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ட்ரேட் வித் த சார்ட், நாட் வித் யுவர் ஹார்ட். ஐ மீன், ஒரு கம்பெனி ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். எல்லாமே ரெட் கேண்டலாகவே விழுந்துக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த ஸ்டாக்கை எல்லாருமே விற்றுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் போயிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக அந்த இடத்துல க்ரீன் கேண்டல் சேஞ்ச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி ஒரு 100-200 பேர் விற்கிற இடத்துல நீ ஒரு ஆள் மட்டும் போயிட்டு வாங்கிட்ட அப்படின்னா க்ரீன் கேண்டல் சேஞ்ச் ஆகி மார்க்கெட் மாறிடுமா? மாறாது. அதனால தான் ட்ரேட் வித் த சார்ட், நாட் வித் யுவர் ஹார்ட். ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஸ்மால் ப்ராஃபிட்ஸ் ஈச் டே ஆட்ஸ் அப் டு பிக் ரிசல்ட்ஸ். அதாவது இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எப்படி சொல்லலான்னு பார்த்தா, சிறு துளி பெருவெள்ளம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், எ ஸ்மால் ப்ராஃபிட் இஸ் பெட்டர் தென் எ பிக் லாஸ். அதாவது மார்க்கெட் நிலவரம் சரியில்லை, அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு 200 ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இட் இஸ் எனஃப்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துடணும். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நிலவரம் சரியில்லை, அப் அண்ட் டவுன் ரொம்ப வொலட்டிலிட்டியாக இருக்குது. அந்த டைமில் வந்து எனக்கு 2000 ப்ராஃபிட் வந்தால் தான் நான் க்ளோஸ் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் 2000 லாஸில் தான் போய் முடியும். அதனால தான் ஸ்மால் ப்ராஃபிட்டாக இருக்கும்போதே ஓகே அப்படின்னு சாட்டிஸ்ஃபைடாகி வெளியே வந்துடணும். கோல்டன் ரூல் இஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், நாட் த மார்க்கெட். அதாவது இது ரொம்ப சூப்பரான விஷயம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட. நம்ம இந்தியாவில் லட்சக்கணக்கான பீப்புள் ஒரே சமயத்தில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களோட எமோஷனல்ஸ் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட எமோஷனலை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐ மீன், இப்போ நீ ட்ரேட் பண்ணாத, ஸ்டாப் பண்ணு, இல்லை வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்கை விற்றுரு. இதெல்லாம் நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் சம்மந்தப்பட்ட விஷயம். லேக்ஸ் கணக்கில் பீப்புள் ட்ரேட் பண்ணுறாங்களே, அவங்களோட எமோஷனல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு ரூல் ஒன்று சொன்னேன்ல, ட்ரேட் வித் த சார்ட், நாட் வித் த ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே பை பண்ணுறாங்க ஒரு கம்பெனியாக, நீங்களும் தாராளமாக போய் பை பண்ணுங்கள். எல்லாருமே அந்த கம்பெனி விற்கிறாங்க, ரெட் கேண்டலாக விழுதுன்னா நீங்களும் தாராளமாக ரெட் கேண்டலுக்கு செல் பண்ணிவிடுங்க. கோ வித் த ஃப்ளோ. நம்ம மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு மாட்டிக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற ரூலை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் இட் இஸ் ட்ரூ. அதாவது 3 to 5 years of failures, losses, mistakes, then suddenly become a talented trader. என்னங்க நீங்கள் 3 to 5 years ஒருத்தவன் ஃபெயிலியர்ஸ், லாஸஸ், மிஸ்டேக்ஸ் இதே பார்த்துட்டு இருந்தா அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதெல்லாம் விட்டுறலாம் அப்படின்னு தான் தோணும். ஆனால் நீங்கள் என்ன பிகம் ஏ டேலண்டட் ட்ரேடர் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கும் இருக்குல்ல. லெட்ஸ் எக்ஸ்பிளைன். நம்ம காலேஜ் லைஃப்பில் அரியர் வச்சிட்டோம் அப்படின்னா காலேஜ் விட்டு ட்ராப் அவுட் ஆகிறதில்ல, அந்த அரியரை முட்டி மோதியாவது கிளியர் பண்ணி ஒரு டிகிரியோடு தான் வெளியே வரும். அந்த மாதிரி தான் சில பிஸ்னஸில் லாஸ், ஃபெயிலியர்ஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் நம்ம ஒரு லேர்னிங் பர்பஸாக தான் எடுத்துக்கணும். அகெயின் நம்ம பிஸ்னஸில் லாஸ் வராமல் இருக்க என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது அப்படின்றதெல்லாம் மிஸ்டேக் பண்ணால் தான் தெரியும். அதில் தான் சொல்கிறேன், சடனாக நமக்கே தெரியாமல் நம்ம டேலண்டட் ட்ரேடர் ஆகிட்டு இருப்போம். ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் வந்து ஃப்யூச்சர் அப்கமிங் நியூ ட்ரேடர்ஸ்க்கு. அதாவது ட்ரேடிங் இஸ் எ பிஸ்னஸ், நாட் அண்ட் ஆன்லைன் லாட்ரி. இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை. எனக்கு தெரிஞ்சு 80 or 70% ஆஃப் பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ட்ரேடிங் அப்படின்னா அது ஒரு கேம்லிங், சூதாட்டம், காசு கட்டி பணத்தை சம்பாதிக்கிறது, இல்லை காசை இழக்கிறது அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ட்ரேடிங் இஸ் ஏ பக்கா பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கணும், அதை பற்றின பேசிக்கான ஸ்கில் தெரிஞ்சு போய் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பிஸ்னஸ். நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, எனக்கு க்ரீன் கேண்டில் போனால் நான் பை பண்ணுவேன், ரெட் கேண்டில் வந்தால் நான் செல் பண்ணுவேன் அப்படின்னு போனீங்கன்னா அது பக்கா கேம்லிங். ஆன்லைன் கேம்லிங், ரம்மி சர்க்கிள், லூடோ இதெல்லாம் விளையாடி கேள்விப்பட்டிருக்கீங்களே. ஆன்லைன் கேம்லிங்கும் ட்ரேடிங்கும் ஒன்றும் கிடையாது. ட்ரேடிங் இஸ் ஃபுல் ஆஃப் பிஸ்னஸ். நெக்ஸ்ட் கோல்டன் ரூல் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஆக்சுவலாக நீங்கள் கேம்லிங்கே ப்ளே பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு சில ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 2000 லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா தட் இஸ் எனஃப், தட் இஸ் மை ரிஸ்க். அதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க ரெடியாக இல்லை, அதை விட்டு வெளியே வந்துடணும்னு யோசிக்கணும். சேம் ஆஸ் அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கேமாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம கையில் மட்டும்தான் இருக்குது. கோல்டன் ரூல் வந்து ட்ரேடிங் ஜேர்னி இஸ் சிம்பிள். ஃபஸ்ட் யூ லாஸ் மணி, தென் யூ லேர்ன் ஹவு நாட் டு லாஸ் மணி, தென் யூ மேக் மணி. என்னடா இந்த ரூல் ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? ஜஸ்ட் சிம்பிள், ஒன்றும் இல்லை. நம்ம ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல மணியை லாஸ் பண்ண தான் செய்வோம். அந்த இடத்துல லேர்னிங் ப்ராசஸ்னு ஒன்று நடந்திருக்கும். ஒன்ஸ் அந்த மிஸ்டேக்கை இதுக்கப்புறம் நம்ம பண்ணாமல் இருக்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஈஸியாக மணி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் சொல்ல போகிற ரூல் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இதை விட ரொம்ப கஷ்டமான ஒரு ரூல் இருக்கவே முடியாது. த ரூல் இஸ் இன் ட்ரேடிங்
மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் வெயிட்டிங். ஆமாங்க, வெயிட் பண்ணுறது தான் முக்கியமே ட்ரேடிங்கில். டூ நத்திங், ஜஸ்ட் வெயிட். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே ட்ரேடிங்கில் ஒரு 50% நம்ம வின் ஆன மாதிரி. கோல்டன் ரூல் இன் ட்ரேடிங்: ரிஸ்க் இஸ் த டவுன் பேமெண்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். இந்த ரூல் ட்ரேடிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தும். நம்ம ரிஸ்க் எடுக்க ரெடி ஆகிட்டோம் அப்படின்னாலே சக்ஸஸ்க்கு ரெடி ஆகிறோம் தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ரூல் வந்து இன் ட்ரேடிங் ஸ்லோ இஸ் ஃபாஸ்ட், ஃபாஸ்ட் இஸ் எண்ட் கேம். இது 100% ட்ரேடிங்கில் பொருந்துங்க. ட்ரேடிங்கில் வெரி ஸ்மார்ட்டஸ்ட் ப்ளே என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், வெயிட் பண்ணி ஸ்லோவாக ட்ரேட் பண்ணுறது தான். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னாலே we are eligible ஃபார் ட்ரேடிங். ஒரு வழியாக லாஸ்ட் ரூலுக்கு வந்துட்டோம். பிஃபோர் இன்வெஸ்ட் இன் சம்திங், இன்வெஸ்ட் யுவர் டைம் டு அண்டர்ஸ்டாண்டிங் இட். நம்ம ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். அது ட்ரேடிங்காக மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கட்டும். மணியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளோட டைமையும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அதனால் நான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு முட்டாள்தனம். அதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஸோ இதை பற்றி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், கற்றுக்கிட்டு நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். நான் சொல்லியிருக்க எல்லா ரூல்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டாக்கினிஸ் சேனல்.